ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவுடைய செகண்ட் பார்ட்டை மட்டும் பார்த்துடலாம். ஆக்சுவலி இது ஜஸ்ட் 2 ஷார்ட் தான். ஸோ இதான் லாஸ்ட் பார்ட். போன வீடியோவில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சீனில் நம்ம எதை பார்த்தோன்னா, வந்து வீட்டில் அதிகமாக வேலை செய்கிறத நம்ம சங்குக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க அம்மாவை போயிட்டு திட்டிருப்பாரு, நீங்கள் ஏன் அவனை வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதுவும் இல்லாமல் நம்மகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டெல்லாம் வந்து வேலையை விட்டு நிப்பாட்டியிருப்பாங்க அவங்க அம்மா. அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி நம்ம சங்குக்கு வந்து நம்ம டேவை காப்பாற்றுற மாதிரி அவங்க அம்மா கிட்ட போட்டு கத்திக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் புது வீடு வாங்கியாச்சு, புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானோட நம்ம டேவும் சங்குக்கும் லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதில் வேறு நம்ம சங்குக்கு லைட்டாக டைவர்ட் ஆகி நம்ம டே மேலே பாயிற மாதிரி போயிருப்பார். நான் அதையே வந்து கட் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படியே நம்ம அதில் கண்டினியூ பண்ணிடலாம். இப்போது ஒரு அழகான மார்னிங், அந்த ஒரு 7 o'clock அந்த மாதிரி அந்த சன்லைட் வந்து அந்த ஜன்னல் வழியாக பூந்து அழகாக பெட்டில் படுத்துட்ருக்க 2 பேரும் ஃபேஸ்லேயும் அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது. நம்ம சங்குக்கிட்டே 2 பேரும் பார்த்தா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழகாக தூங்கிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டே தான் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. நம்மது பார்த்தா சங்குக்குடைய செஸ்ட்டில் தான் படுத்து கிடப்பாரு நம்ம டே. இப்போ நம்ம சங்குக்கு தான் லைட்டாக சுரிஞ்சு எழுப்புறாரு. இப்போ நம்ம டே தான், சங்குக்கா சங்குக்கா எழுந்திரி, நேரமாகுது. என்ன எழுந்திரி, உனக்கு ஆஃபீஸ் இல்லையா? இல்லையா? 2 நாள் லீவு. நீ போட்டியா அவங்க கொடுத்தாங்களா? அவங்க கொடுத்தாங்க. ஏன்? நான் கேட்டேன். சங்கு விளையாடிட்டு இருக்காத, எழுந்திரி, கிளம்பு. என்ன? நேற்று உங்ககிட்ட என்ன கொடுத்தேன்? வீட்டு சாவி. அந்த வீட்டுக்கு போக வேண்டாமா? இவ்வளோ சீக்கிரமாவா? பின்ன இதுக்கு பூஜை புடவா கொடுத்தேன். ஆனால் சங்கு அப்பாவுக்கு அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டேன். அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கே 1 week ஆகும். ட்ரிப்புக்கு போயிருக்காரு. ஸோ அவர் வரதுக்குள்ளே நம்ம ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அப்பா வந்தப்புறம் நம்ம ஷிஃப்டிங் வேலையை முடிக்கலாம். அப்பா வந்தப்புறம் அப்பா வந்து தனியாக மீட் பண்ணிக்கலாம். ஓ, இப்போ ஒரு 5 minutes ப்ளீஸ். நைட்லாம் என்னையும் தூங்க விடாமல் இப்போ உட்காந்து நீ நல்லா தூங்கிட்டுருக்க. எழுந்துடுறா, வேலை இருக்கு. நான் எங்கடா உன்னை தூங்க விடாமல் பண்ணேன்? நீ தானே இன்னும் கொஞ்ச நேரம்னா. யார் ஆரம்பிச்சது? சரி விட்டு, நான் தான். அப்புறம் பேசுகிறா. கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நைட் நீ என்ஜாய் பண்ணவே இல்லையா? யாரும் இல்லைன்னு சொன்னா? அதெல்லாம் நம்ம 25 yearsஆக யோசித்து வச்சது. அது முன்னே ஸ்டார்ட் பண்ணும்போது வரதான் செய்யும். அதெல்லாம் எதுவும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போ எழுந்துச்சு வேலையை பார்க்கலாவா? ஓ சரி, எழுந்துருச்சு போய் குழி போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவ் அப்படியே ஏஞ்சி போக சொல்ல, இப்போ நம்ம டேவ் அப்படியே பொறுமையாக ஏஞ்சிக்கிறாரு. பெட்டை விட்டு இறங்கலான்னு பார்க்கும்போது காலெல்லாம் நடுங்குது. நேற்று பார்த்த வேலை அப்படி காலெலாம் நடுங்குது. எழுந்துச்சு ஒரு டப்புன்னு பெட்லேயே உட்கார நம்ம ஜங்குக்கு இப்போ என்ன குளிக்க போலியா? போவேன் போவேன் போ. ஒரு 5 minutes கழிச்சு போவேன். 5 minutesலாம் கிடையாது, போ. சங்கு நீ தெரிஞ்சு தானே பண்ணிகிட்ருக்கா? லேட்டாக புரிஞ்சுக்கிறியே, இப்போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி செஸ்ட்லேயே அடித்து நம்ம டேவும் அப்படியே ஒரு மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்படியே டைம் ஒரு மார்னிங் 10 o'clock அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டிவியும் சங்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம டிவியும் சரி சங்குக்கும் சரி
முழுசாக தூக்கத்துலேருந்து எழுந்தாச்சு. பட் இன்னும் பெட்லேருந்து எழுந்துக்கல. அப்படியே நல்லா மல்லாந்து படுத்துட்ருக்கா. நம்ம சங்குக்கை நல்லா ஹக் பண்ண மாதிரி நம்மகிட்டே படுத்துட்ருக்காரு. 2 பேர் மேலேயும் பெட்ஷீட்டு. ஆக்சுவலி 2 பேருமே வந்து நெக்டாக தான் இருக்காங்க. பட் இவங்களுக்குள்ள ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படியே ஒரு மாதிரி சீரியஸாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டே தான் நம்ம சங்கு கூட செஸ்டில் படுத்துக்கிட்டு, சங்குக்கா இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? ஏன்? நானும் மேரேஜ் ஆகி இங்கே வந்து 6 மந்த் கிட்ட ஆக போகுது. அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. போய் பேசணும்னு தோணுது. ஆனால் போய் என்னாலே செருப்பால் அடிப்பாங்களோன்னு தோணுது. தெரியுதுல்ல. ஆனால் அவனுக்கு இன்னும் அம்மா அப்பா நினைப்பு விட்டு போலியா? அது எப்படிடா போகும் பைத்தியம்? கரெக்டு தான். சரி பாபா மீட் பண்ணுறலாம். பயமாக இருக்கு. நீ அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிற, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் காம்ப்ரமைஸ் ஆகி போகணும்னு நினைக்கிற, சண்டை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற. இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது. என்னது? அவங்க கையில் ஒரு குழந்தை தூக்கி கொடுத்தனா போதும். வேறம் பேத்திய சொல்கிறேன். சங்கு உனக்கு இந்த நேரமாக விளையாட்டு தானா? ஏய், நான் எங்கடா விளையாண்டேன்? ஊர் உலகத்தில் தான் இப்படி தானே நடக்குது. என்ன நடக்குது? கல்யாணம் பண்ணாலும் ஒடுப்புவாங்க, குழந்தை குட்டியை பெற்றுட்டு வருவாங்க, வர வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வந்ததுக்கப்புறம் குழந்தை தூக்கி கொஞ்சுவாங்க. அப்படியே நார்மலைஸ் ஆகிடும். கவலைப்படாத, நம்மளும் நார்மலைஸ் ஆக்கிடலாம். அதுக்கு முதல்ல பாப்பா இருக்கணும். அதுக்கு தான் நைட்டே ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு மாதிரி விழுந்துருச்சு. அப்படியே குளிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கீழே டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்ருக்கா. அங்கே ஒரு மெய்ட் வந்து இவங்க 2 பேருக்குமே சாப்பாடு எடுத்து பரிமாறுறாங்க. இப்போது சங்குக் தான் அந்த மெய்டை பார்த்து, எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில் தான். இத்தனை நாளையாக வரல? இல்லை சார், மேம் தான் வர வேண்டான்னு சொன்னாங்க. அவங்க வர வேண்டான்னு சொன்னாங்கன்னு என்கிட்ட சொன்னீங்களா? ஆக்சுவலி இது ஐம் சாரி சார். இனிமேட்டு இந்த வீட்டில் எது நடந்தாலும் எனக்கு தெரியணும், புரியுதா? சரிங்க சார். ஈவன் நான் இங்கே இல்லைனாலும். குட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக் தான் அப்படி நார்மலைஸ் ஆக இப்போ அப்படி அந்த இடத்துல சாப்பாடெலாம் பரிமாறி 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வேன் மாதிரி வருது, பெருசாக ஒரு கேரவன் மாதிரி. அது வந்து நம்ம சங்குக்கோடைய நம்ம டேவோடைய ரூமில் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் அழகாக பேக் பண்ணி திரும்பி அந்த வேனுக்குள்ளே கொண்டு போய் இது பண்ண நம்ம டே அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நம்ம சங்குக்கும் அந்த வேலைகளில் தான் இருக்கார். அதாவது அந்த திங்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. நம்ம டே ஹாலில் நின்றுட்டு பொருள் வந்து போகிறதையும் வரதையும் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்து, என்ன பண்ணிக்கிறா? இல்லை ஜங்குக், அது நம்ம என்னமோ அவசரமாக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி தோணுது. நம்ம லேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இல்லை ஜங்குக், அது இப்போ நம்ம போய்ட்டோம்னா பகல் டைமில் அம்மா தனியாக தானே இருப்பாங்க. நீ யோசிக்கிற, அவங்க யோசிக்கலையே. நம்ம 2 பேரும் வீட்டில் இருந்து கிளம்பிகிட்ருக்கோம். அவங்க வெளியே வந்தாங்களா? அவங்களோட ஈகோ அது சட்டியமாகுது. இந்த விஷயத்தில் தயவு செஞ்சு என்கிட்ட பொறுமையை எதிர்பார்க்காத. சங்குக்கு இல்லாத கம்மனிருட்டு. சரி, போயிட்டு காரில் ஏற, வேலை முடிஞ்சிருச்சு. அம்மாட்ட போ, நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை அனுப்பி வைக்க நம்ம டேவும் போயிட்டு அப்படியே ஒரு காரில் வந்து ஏறிடுறாரு. அந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணது ஆல்ரெடி இவங்களுடைய புது வீட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம
டே வந்து காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக் அவங்களுடைய அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறாரு. நம்ம ஜங்குக் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. அப்படியே போயிட்டே இருக்கா. கொஞ்சம் தூரமாக போகுது, வீட்டை விடவும் கொஞ்சம் தூரமாக போகுது. நம்ம டே அதை கவனிச்சுட்டு, ஜங்குக் ரொம்ப தூரமா? ஆமாம். ஏன் அவ்வளோ தூரமாக பார்த்த? கிட்டவே இருந்திருந்தா அப்பப்போ வந்து போகிற மாதிரி இருந்திருக்கும்ல. என்ன? நான் அப்போவே சொன்னேன், இந்த விஷயத்தில் தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதானே. போச்சோம், ஏன் தான் அப்படி பண்ணியோன்னு. ரொம்ப தூரமாக வச்சுருக்கேன். அங்கே போனால் உனக்கு பிடிக்கும் பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டேவுக்கு போயிட்டு அவங்களுடைய புது வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவும் நம்ம ஜங்குக் 2 பேருமா சேர்ந்து அவங்களுடைய புது வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துட்றாங்க. வீட்டை பார்த்ததும் நம்ம டேவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பெருசு இல்லை அப்படின்னாலும் அழகாக க்யூட்டாக ஒரு 3-4 பேர் தங்குற அளவுக்கு அவ்வளோ வசதியாக இருக்குது. அந்த வீடே பார்க்குறதுக்கு ரொம்பவும் ப்ளசண்ட்டாக, வெளியே ஃபுல்லாக கார்டன், அதில் ஓரமாக ஸ்டோன் பெஞ்சு, அந்த இடத்துல ஒரு மரமும் இருக்குது அந்த ஸ்டோன் பெஞ்சுக்கு பக்கத்தில். அதுவும் இல்லாமல் அந்த இடத்தையே சுற்றி, வீட்டை சுற்றி ஃபுல்லாக பச்சை கலரில் அப்படியே புல்லாக வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளசண்ட்டாக காமாக இருக்குது. நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரி. அதை பார்த்ததும் அவர் எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாரு. வீடை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஜங்குக் நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஜங்குக்கை போயிட்டு ஓடி ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் போக, இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம டேவும் ஜங்குக்கும் அந்த இடத்துல எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அவங்களுடைய சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. வீட்டில் நைட் டைமு ரொம்பவும் ஸ்பெஷல் டின்னர் சமைச்சு வச்சுட்டு நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கும் வேலை முடிஞ்சு வர்றதுக்கு எப்போவுமே 8:30 அந்த மாதிரி டைம் ஆகிடும். இன்றைக்கி ரொம்பவும் லேட் ஆகுது. மணி வந்து கிட்டத்தட்ட 10 மணி ஆகப்போகுது. இன்னமும் ஜங்குக் வீட்டுக்கு வந்து சேரல. நம்ம டேக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாகுது. என்ன இவன் வந்து சேரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாகவே வீட்டுக்குள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டே நின்றுட்டுருக்கா. கொஞ்சம் டைம் கழிச்சு அப்படியே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக் தான். பட் வழக்கம் போல் நம்ம டேவை பார்த்ததும் ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி வேலை டென்ஷனில் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. ஆஃபீஸ் டென்ஷன் வேறு எங்கே காட்ட முடியும் வீட்டை தவிர்த்து. ஸோ ஒரு நாள் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கார் நம்ம ஜங்குக். போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டுறாரு. நம்ம டேட்டை இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. இப்போ அப்படியே கீழே இறங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி நர்வஸாக நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கும் டேவை பார்த்ததும் ஒரு மாதிரி பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு ஆஃபீஸில் உள்ள டென்ஷன்லாம் இவங்ககிட்ட காட்டிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி இப்போ அப்படியே நம்ம டேட்டை போயிட்டு அவர் அப்படியே சாஃப்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருடைய ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணால் இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், சாரி டே. எதுக்கு சாரி கேட்குற? இல்லை, ஆஃபீஸ் டென்ஷனில் ஒன்றை கவனிக்க மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்தது லேட்டு. அதையும் ஒரு சாரி கூட கேட்காம நான் பாட்டுன்னு போயிட்டேன். எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்தான். ஆனால் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தியே அது போதும். ஐம் சாரி. எதுக்கு சாரிலாம் கேட்டுகிட்டு இருக்க? சரியா என்னாச்சு? ஏன் அப்செட்டாக இருக்கேன்? வேலை ரொம்ப டைட்டாக போகுதுடா. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் கம்பெனிக்கான கான்ட்ராக்டை மிஸ் பண்ணிட்டேன். அச்சச்சோ, அது திரும்ப பிடிச்சிடலாம். இன்னொரு கம்பெனி இருக்குது. பட் அதை மிஸ் பண்ணது தான் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை ஜங்குக், உன்னால் முடியாததா சொல்ல? கரெக்டு தான். சரி, உனக்கு ஹாப்பி ஆகுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? என்ன, உங்கள் அம்மா வந்துட்டு பேசிட்டாங்களா? ஓ, சாருக்கு ஹாப்பியான விஷயம்னா அதுதானா? சும்மா கேட்டேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவருடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு சின்னதாக ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே கையில் மூடி நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க, என்னது பாரு, காட்டு.
வாங்கி பாரு, கை காட்டு. ம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையில் நம்ம டீ ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே கொடுக்க, நம்ம ஜங்குக்கு அதை பார்த்தோம் செம்ம வைட் ஐஸ் ஆகுது. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நம்ம டீவை பார்க்குறாரு. நம்ம டீ சிரிக்கிறாரு. நம்ம ஜங்குக் தான், ஏய் என்ன இது, என்னதா தெரியாதா உனக்கு? "எ- தெரியும்டா. இல்லை எனக்கு." ஐயோ, ரொம்ப திக்காத. அது என்ன தெரியுமா? ஏய், இது எப்படி தெரியாமல் இருக்கும் எனக்கு? நிஜமாவாடி? ஆ, உனக்கு எப்போவுமே இப்படி தான். நான் சொல்கிற எதையுமே முதல்ல நம்ப மாட்டேன். அப்படி இல்லை. ஹாப்பியா? என்ன கேள்விடா இது, ஹாப்பியான்னு? ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ண, நம்ம ஜங்குக் கையில் வச்சுருக்கிறத வர திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்காரு. ஆக்சுவலி அது என்னென்னா, நம்ம டீ வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு காட்டியிருக்கோம் அந்த டெஸ்டரை. ஸோ அதை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம டீ வர அதை பார்த்து சிரிக்கிறாரு. என்ன இவன் இத்தனை வாட்டி பார்க்குறானேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டீ தான், ஏய் ஜங்குக், ஏன்னா நம்பவே இல்லையா நீனும்? அப்படி இல்லைடா, நான் நிறைய யோசிக்கேன். குழந்த பிறந்தா இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், இது வாங்கி தரணும், அது வாங்கி தரணும், எப்போவுமே குழந்த கூடயே நான் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் நிறைவேற போகுதுன்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி அவசரப்பட்டணும்னு தோணுது. என்னதான் அவசரப்பட்டுட்டியா? அப்படி இல்லைடா, எனக்கு இது புது ஃபீல் இல்லையா? டக்குன்னு அப்படியே நம்ப முடியல. நான் அப்பா ஆக போகிறேன். எவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா அது? போஸ்டிங்கு உனக்கு இதுலேயும் வேலை. ஹேய், அது எப்படி சொல்கிறது, ப்ரொமோஷன் மாதிரிடா. வாழ்கிற வாழ்க்கையே அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி. தேங்க்ஸ் டே. தேங்க்ஸா? ஆஹா, இதெல்லாம் சரி 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 ஓகே, ஃபைன் ஃபைன். வாயிலிருந்து வல்லதும் கேட்காத, கொன்றுவான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படியே நம்ம ஜங்குக்கையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டுட்ருக்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கொஞ்சம் டேஸ் போகுது, மந்த்ஸும் போகுது. நம்ம ஜங்குக் எப்போவுமே வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுவார். ஏன்னா டே வந்து கன்சீவாக இருக்கிறதுனால அவர் எப்போவுமே வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டே கூட அப்படியே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பார்த்தா அதுக்கு குழந்த கூட வர பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாண்டிங் நம்ம ஜங்குக்கும் டேக்கும் அது பிறக்காத குழந்தைக்கும். இப்படியே போயிட்டுருக்கா. மந்த்ஸ் ஒரு 8 மந்த்ஸ் ஆகிடுது. நம்ம டே சொல்லவே தேவையில்ல, க்யூட்டாக சப்பியாக இருக்கார். ப்ளஸ் அவருடைய வயிறு வேறு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போது அன்றைக்கி ஈவினிங் நம்ம டே தான் எப்பவும் போல் நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணுறாரு. பட் எனக்கு ரொம்பவும் குஷியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம டேக்கு நம்ம ஜிமின் கால் பண்ணியிருப்பார். இப்போ அந்த காலில் நம்ம ஜிமின் எல்லா விஷயத்தையும் பேசிகிட்ருக்கப்போ நம்ம டே தான் கன்சீவாக இருக்கிற விஷயத்தையும் நம்ம ஜிமின் கிட்டே சொல்லியிருப்பார். நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம டேக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டி, தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி. பட் இப்படி ஓடி போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுவாங்களோன்ற பயமும் இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே பயந்துகிட்டே இருக்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் வராரு. ஜங்குக் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜங்குக்கு, அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசல. அட போடா, எனக்கு பயமாக இருக்குது. காலையிலேருந்து ட்ரை பண்ணேன், கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 1 இயர். பயமாக இருக்குது. ம் சரி டே, உன் கால் எடுத்து மடி மேலவே. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறியா? ஒரே ஒரு கேள்வி தான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய காலை அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே இப்போ நம்ம ஜங்குக் நான் டேவை பார்த்தேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த ப்ரெக்னென்சி டைம்
அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பர்சனுக்கு மனசில் நிறைய ஆசை இருக்கும், க்ரேவிங்ஸ் இருக்கும் அப்படின்லாம். உன்னுடைய க்ரேவிங்ஸ் எல்லாத்தையும் நான் அப்பப்போ வாங்கி தந்துடுறேன், உனக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணிடுறேன். பட் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, உனக்கு எதனாவது ஆசை இருந்திருக்கான்னு நான் கேட்டதே இல்லை. ஸோ இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, உன் மனசில் எதனா ஒரு ஆசை இருக்கும்ல, என்ன ஆசை சொல்லலாம்? இருக்கு, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் ஜங்கு. வேண்டாம், சொல்லு, பார்த்துக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, அவங்களுக்கு என்ன பிடிக்கணும்? எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமா, என்ன ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. ஆனால் பாப்பா பிறந்தா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாப்பா கூட ஜாலியாக இருக்கணும்னு தோணுது. பட் போகிற போக்கு பார்த்தா பாப்பாவை நம்ம 2 பேர் சேர்ந்து தான் வளர்ப்போம் போல. பாப்பாவுக்கு தாத்தா பாட்டி அப்படின்ற அந்த உறவே கிடைக்காம போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். குழந்தை பிறந்ததும் என்கிட்ட கொடுக்க வேண்டாம், நீங்கள் எல்லாரும் கையில் வச்சு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா? அவ்வளோதானா? அவ்வளோதானாவா? இது நடக்காத காரியம். உனக்கு இதுதான் ஆசையான்னு நான் கேட்டேன். வேற வேற இப்போ எனக்கு நீ கால் அமுக்கி விட்றல, இந்த மாதிரி பாப்பா பிறந்தாலும் பாப்பா கூட விளையாடாமல் எனக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். அதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க, பாப்பா பிறந்ததும் பாப்பாவே கொஞ்சிட்ருப்பாங்க. நானும் கொஞ்சம் தான், என் பிள்ளை நான் கொஞ்சமாக. பட் நீ எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை இல்லையா? ஐயா, என்ன நிறைய படம் பார்க்குறியா நீ? சரி, வேறு என்ன ஆசை? வேறு இன்னொரு ஆசை இருக்குது சங்கு, ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. சொல்ல இல்லை, நான் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, என்னுடைய ஃபோனில் நிறைய இந்த மாதிரி குழந்தை எப்படி பார்த்துக்கிறது, நம்ம எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அப்போது அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூடயே இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஜிம்மன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றிலாம் நான் நிறைய பேசியிருக்கேன் தெரியுமா அவன்கிட்ட. ஈவன் நானும் அவனும் சேர்ந்து ப்ரெக்னென்ட் ஆகணும்லாம் யோசித்தோம். அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், 2 பேருக்கு சேர்ந்தே பாப்பா பிறக்கணும், அந்த 2 குழந்தைக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும், அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் இப்போ ஜெமினே கூட இல்லை. ஆனால் எனக்கு அவன் கூட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னது நம்பவே இல்லை தெரியுமா. வீடியோ கால் பண்ணி காட்டினதுக்கப்புறம் தான் நம்பினான். அப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்ட் யூங்கியவும் பார்த்தேன். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, 2 பேரும் கப்புள்ஸ் ஆகிட்டாங்க தெரியுமா. யார்? யூங்கியும் ஜிமினுமா? அட பாவீங்களா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை. ஆமாம், கப்புள் ஆகிட்டாங்கன்னு வந்து தாம்பளை தட்டு வச்சு சொல்கிறாங்க பாரு உனக்கு. ஏன்டா, இதில் ஒரு காமெடியான விஷயம், ஜிமின் என் வீட்டு சைடே போகிறது இல்லையா. அதுவும் இவங்க இருந்தால் தலை வச்சு கூட படுக்க மாட்டானா. ஏன்? எங்கள் அம்மா அப்பா அவனை பார்த்தாலே எதனாவது கேள்வி கேட்பாங்களாம். அப்போ இவன் யூங்கி கூட போகிறத வர பார்த்துட்டாங்கன்னா என்னை குறித்து எடுத்துடுவாங்கடான்னு சொல்லி பயப்படுறான். அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். நார்மல் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு எப்படின்னு தெரியல, ஒரு வேளை மறந்துருப்பாங்களோ. வாய்ப்பில்லை, நீ அவங்களுக்கு ஒரே பையன், எப்படி மறப்பாங்க சொல்லு. நான் அவங்க நம்பிக்கையே உடைச்சிட்டேன்ல சங்கு. டேய் வாயை மூடுறா, கிட்டத்தட்ட 1.5 years ஆக போகுது, இன்னமும் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு மனசு இன்னமும் உறுத்துதுடா. அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. அவ்வளோதானா? அடப்போடா, சும்மா அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு நடக்காத காரியத்தை. சரி, டைம் ஆகுது, படுத்துங்க.
ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அழகாக அப்படியே எழுந்திரிச்சு நிற்க நம்ம ஜங்குக் நம்ம டேக்கு அப்படியே கையை பிடிச்சி அழகாக ரூமுக்கு கூப்பிட்டு போய் படுக்க வச்சுட்டு நல்லா போர்வையெல்லாம் போற்றி கொடுத்துட்டு சைடில் பில்லோலாம் தலகாணி அப்படி அழகாக டக்கின் பண்ணி விட்டுட்டு நல்லா சேஃபாக தூங்க வைக்கிறாரு நம்ம ஜங்குக் நம்ம டேவா. இப்போ டேவை நல்லா அப்படி படுக்க வச்சதும் நம்ம டேவும் நல்லா தூங்கிட்டுறாரு. ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்கார் இல்லையா, ஸோ ஈஸியாக படுத்துறதும் தூங்கிட்டுறாரு. இப்போது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். நம்ம டே நல்லா தூங்கினதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு பால்கனிக்கு வர, பால்கனியில் இருக்க அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நைட் ஸ்கை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு வாய் திறந்து பேசுகிறாரு. அந்த இடத்துல யாரோ இருக்கா மாதிரி. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஆண்டி அங்கிள் கேட்டிங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பேச, ஆக்சுவலி என்னென்னா அவருடைய பாக்கெட்டில் வந்து மொபைல் இருக்குது. அது கால் யாருக்கோ கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு, ஹலோ ஆ இருக்கேன் கேட்டிங்களா ஆண்டி? ம் இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டே இன்னமும் உங்களையும் அங்கிளையும் எப்போவுமே நினச்சிட்ருக்கான். அவனுக்கு இப்போ கூட இருக்கிற ஒரே ஆசை நீங்கள் எங்கே இருக்கணும்னு தான். நான் உங்களுக்கு ஒரு நாளும் ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன், ஆனால் நீங்கள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி. எனக்கு வர வழி தெரியல. டேவை உங்ககிட்ட பேச சொன்னால் பயப்படுறான். நான் முன்னாடிலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், ரொம்ப பயப்படுறான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஆசை இப்போயும் நீங்கள் ஒன்றா இருக்கணும் தான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிடிக்காத வாழ்க்கையை யாருக்கும் வாழ்கிறதுக்கு பிடிக்காது. அதனால தான் டே பிடிச்ச என் கூட வந்தான். நீங்கள் அவனை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சான், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கல. உங்கள் இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணனால அவன் என்கிட்ட வந்தான். நானும் என் இடத்துல மிஸ் பண்ணால் அது சரி கிடையாது. அதனால தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். இப்போ அவன் சந்தோஷமாக இருக்கான். ஆனாலும் அவனுக்கு இன்னும் ஒரு கஷ்டம் மனசில் இருக்குது. அதுதான் அவனுடைய அம்மா அப்பா கூட இல்லைன்ற ஒரே விஷயம். அவனுக்கு அதையும் நான் எப்படியாவது சரி பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். 8 மாதமாக கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆண்டி, 8 மாதமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். டேக்கிட்ட பேசுங்க. அவன் பேசணும்னு ஆசைப்படுறான், ஆனால் நீங்கள் அது கூட பண்ணலை. அவனை வெறுக்கிறீங்க. அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நான் எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா? தயவு செஞ்சு சொல்கிறேன், அவனை வெறுத்துறாதீங்க. என்னை நம்பி வந்தவனை என்னால் கைவிட முடியாது. நான் காப்பாற்றிட்டேன். பெத்த கடமைக்கு வளர்த்தன்னு தூக்கி போட்டு போனீங்கன்னா பெற்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி சியோலில் கட்டுறாங்க. நம்ம டேவுடைய அம்மா வந்து கையில் ஃபோனை வச்சிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் காலை கட் பண்ணுறாரு. பக்கத்தில் வந்து நம்ம டேவுடைய அப்பா அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருந்திருக்கும் இவ்வளோ நேரம். நம்ம ஜிமினும் அந்த இடத்துல தான் இருக்கார். இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து, ஆண்டி அங்கிள், எனக்கு உங்கள் பையன் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல ரைட்ஸ் இல்லை. பட் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், அவன் ஜங்குக்கை லவ் பண்ண மாதிரி நீங்கள் அவனை வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் வாழ்ந்திருக்க மாட்டான். அந்த பர்சனை லவ் பண்ணியிருக்கவும் மாட்டான். அவன் வாழ்க்கை நரகமாக தான் இருந்திருக்கான். உங்கள் பையனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு வைக்காமல் எதுக்கு ஒரு நரகத்தை காட்டணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு தான் எனக்கு தெரியல. நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை. பட் என் ஃப்ரெண்டு, நான் அந்த இடத்துல இல்லாததையும் அவன் மிஸ் பண்ணுறான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நான் நாளைக்கே கிளம்பி போக போகிறேன் தேகுக்கு. ஏன்னா யூங்கியோடைய ஹோம் டவுன் அது. நாளைக்கு அவன் ஊருக்கு போகிறான். அவன் கூட சேர்ந்து நானும் போகிறேன். உங்களுக்கு நீங்கள் உட்காந்து முடிவெடுங்க. வரதுக்கும் இஷ்டம் இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், உங்கள் காலுக்காக. ஆனால் நான் அங்கே போகிறதுக்கு காரணம் யூங்கி போகிறான்னு கிடையாது. என் ஃப்ரெண்டுக்காக நான் போகிறேன். டேக்கு நான் தேவைப்படுறேன். அதுவும் இந்த நிலமையில்
அவன் கூட நான் இருந்தே ஆகணும். இத்தனை நாள் நான் யோசிக்கலை. ஏன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு இன்றைக்கி காலையில் தான் தெரிய வந்தது. அதுவும் இல்லாமல் எப்படியாவது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். பட் ஜங்குக் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவார்னு நான் நினச்சி பார்க்கல. நான் வர்றதுக்கும் ஜங்குக் கூட நீங்கள் கால் பேசுகிறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கு. நல்ல வேலை இந்த நேரம் வந்தேன் டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு. இல்லைனா டே நான் இல்லாத மிஸ் பண்ணுறான்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் நாளைக்கு கிளம்புறேன் ஆண்டி. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால், என் கூட வரா மாதிரி இருந்தால் என்கிட்ட முன்னாடியே சொல்லுங்கள். நான் இவங்கக்கிட்ட சொல்லிவிடுவேன். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். உங்கள் மனசை மாற்றிக்கோங்க. பெரியவங்களாம் இறங்கி போகிறது தப்பே இல்லை. இதை விட டேக்கு பெரிய சந்தோஷமாக இல்லை. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம டேவோடைய அம்மா தான் நம்ம டேவோடைய அப்பாவை பார்க்க அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக உட்காந்துருக்காரு. ஏதோ பெரிய பாறாங்களே தூக்கி மண்டை மேலே வச்ச மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. அவ்வளோ பாரமாக இருக்குது. தான் பையன் தனியாக இருக்கான், நம்மளுடைய அரவணைப்பை எதிர்பார்க்குறான். பட் இருந்தாலும் அந்த ஈகோன்ற அந்த ஒன்று குறைய மாட்டேங்குது அவருக்கு. ஒரு மாதிரி அதை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். இப்போ நம்ம டேவுடைய அம்மா லைட்டாக அப்படியே அழுற மாதிரி போகிறாங்க. டியர்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகுது அவங்களுக்கு. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அப்பா தான், நீ எதுக்கு இப்போ ஒப்பாரி வைக்கிற? ஜிமன் சொன்னதும் ஜங்குக் சொன்னதும் உண்மைதான். நம்ம பையனுக்கே நரகத்தை காட்டுறதுக்கு துணிஞ்சிட்டோம். நம்ம மேலே தப்பு இருக்குது. கொஞ்ச நேரம் அவனை உட்கார வச்சு ஏன் என்னாச்சு இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு எதனாவது உட்காந்து பேசியிருந்தா இந்நேரம் நம்ம கூட அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான். பாவம் பையன் 1.5 வருஷம் ஆச்சு. எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான். இப்போயும் என்ன எதிர்பார்க்குறான் அவன். ஆனால் நான் திமிரு கொண்டு இங்கே உட்காந்துட்ருக்கேன். அவன் குழந்தைங்க, அதனால தான் அவன் பயப்படுறான். எனக்கு தெரியும் என் டேவை பற்றி. என்னை ஹர்ட் பண்ணுன்னு அவன் நினச்சது கிடையாது. பட் வேறு வழி இல்லாமல் தான் இப்படி பண்ணியிருக்கான். நான் ஜிமன் கூட நாளைக்கு போகலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. ஆனால் ஏன் இவ்வளோ கல் நெஞ்சக்காரனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜிமன் கொஞ்சம் ஓரமாக ஓட்டு நின்று கேட்டுட்டு தான் இருக்கார். அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா மனசை மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு நம்ம ஜிமனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதை அவங்க அம்மாட்ட காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு நம்ம டேவோடைய அம்மாக்கிட்ட. ஸோ டக்குன்னு வீட்டுக்குள்ளே எதையோ மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ளே என்ட்ராக அவங்க அம்மா கண்ணெல்லாம் துடைச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போது இந்த நேரத்தில் இந்த வீடியோ போட்டால் கண்டிப்பாக கரெக்டாக விடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருனா அவருடைய ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம டேவுடைய அம்மா கிட்ட காட்டுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான், ஆண்டி இந்த ஃபோட்டோ பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த ஃபோட்டோவை காட்ட, ஆக்சுவலி அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னா நம்ம டே அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 8.5 months ஆகிடுச்சு. ஸோ வயிறு நல்லா பெருசாக இருக்குது. நம்ம டே அந்த வயிற்றை அப்படியே தாங்கி பிடிச்சிட்ருக்க மாதிரி நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் நம்ம டேக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்க மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு அவங்க அம்மா அதை பார்த்ததும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு டியர்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஜிமின் தான், ஃபோனில் பார்த்து இப்படி அழுறதுக்கு நேரில் பார்த்து கட்டி தழுவலாம்ல. எதுக்கு ஆண்டி இப்படி உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க? ஈகோவெல்லாம் தூக்கி போடுங்க. பையனை தாண்டி என்ன இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக அதுவும் ஜங்குக் எவ்வளோ சந்தோஷமாக அவனை வச்சுக்கிறான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் ஒரு வெடியை போட அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. நம்ம ஜிமின் கிட்ட ஆன் ஸ்பாட்டே சொல்லிடுறாங்க நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன இவன் கேட்காம டிசைட் பண்ணுறாளி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது, ட்ரிகர் ஆகிடுது அவருக்கு. பட் அவர் எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மா தான், ஜிமின் இந்த ஃபோட்டோவை மட்டும் எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஆன் ஸ்பாட்டே அமுச்சு விட்டுடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இந்த விஷயத்த நம்ம
யூங்கி கிட்ட சொல்லிடுறாரு. பட் நம்ம யூங்கி வந்து இந்த விஷயத்த ஜங்குக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம், டேக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு நம்ம யூங்கி. இப்போது கட் பண்ணி நம்ம டேவுடைய அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க சாப்பிட்டாச்சு படுக்கலான்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துட்ருக்காங்க. பட் ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேவுடைய அப்பா தான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன ஃபோனையே பார்த்துட்ருக்கா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை, வால்பேப்பர் செட் பண்ணுறேன். வால்பேப்பரா? இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் அவங்க அப்பா கிட்ட, அதாவது டேவுடைய அப்பா கிட்ட காட்ட பார்த்தா நம்ம டே ஜங்குக் அதுக்கப்புறம் நம்ம டே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த ஃபோட்டோவை வந்து அழகாக வால்பேப்பரில் வச்சுருக்காங்க. அவங்க அதை பார்த்துட்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக, ஃபோனை வச்சுட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி மிரட்டிடுறாரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மாவும் அமைதியாக படுத்துட்டுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நல்லா தூங்கிட்டுறாங்க. மிட் நைட் இருக்கும். நம்ம டேவுடைய அப்பா தான் பொறுமையாக எழுந்திரிச்சு நம்ம டேவுடைய அம்மாவோட ஃபோன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து லாக் ஸ்க்ரீனில் தான் அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் அப்படியே ஃபோனை மட்டும் ஆன் பண்ணால் அந்த ஃபோட்டோ தெரிய போகுது. அந்த ஃபோட்டோவை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர். நம்ம டேவையே பார்த்துட்ருக்காரு. வயிறு பெருசாக இருக்கிறது, ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ ஒரு வாய்ஸு, இதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அவங்க அம்மா, நம்ம டேவுடைய அம்மா வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்ல, டைம் என்னன்னு பார்த்தேன், உங்கள் பக்கத்தில் தான் உங்கள் ஃபோன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி நெக்கலாக பண்ணுறாங்க. இருந்தாலும் அவருக்கு வழி தெரியல, தான் பையன் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோவையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காரு. அவருக்கும் ஆசையாக இருக்குது நம்ம டேவை போய்ட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் அவருக்கு அந்த மனசு வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜிமின் வந்து அவர் மனசில் நினச்சா மாதிரியே நம்ம யூங்கி கூட வந்து ஊருக்கு போகலாம், நம்ம டேவை வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 16 to 17 ஹார்ஸ் ட்ராவல் அந்த மாதிரி தான் இருக்கும். 1.5 நாள் 1.25 நாள் அந்த மாதிரி ஆகிடும் இவங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. அப்படி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் நிறைய விஷயம் யோசிக்கிறாரு, நிறைய விஷயம் வாங்கிட்டு போகிறாரு நம்ம டேக்காக. கொஞ்சம் டைம் போகுது, ஒரு 2 days மாதிரி ஆகிடுது. நம்ம டே தான் ஒரு நாள் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கார். டக்குன்னு ஏதோ காலிங் பெல் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு செம்ம ஷாக்கு. அவர் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஷாக். என்னன்னு பார்த்தா, அந்த டோர் வாசலில் நம்ம டேவோட அம்மாவும் அவங்க அப்பாவும் நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. வாயை பொழந்தபடியே நின்றுட்டுருக்காரு. கண்லேருந்து வேறு டியர்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு வந்து பயமாயிடுது. ஏன்னா கதவை திறக்க போனவன் என்ன குரலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நின்றுட்டு இருந்தவர் ஹாலுக்கு வந்து பார்த்தா கதை ஓப்பன் பண்ணிட்டு பாடி வெளியே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா அப்பா வெளியே நின்றுட்டுருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு பின்னாடி நம்ம ஜிமின் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. நம்ம டேவுடைய அம்மா கூட ஓகே, அப்பா எப்பட்றா வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது தான் நைட் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவர் மறுநாள் காலையில் நம்ம டேவுடைய அம்மா வந்து கிளம்புற நேரம் அவரும் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பார். நம்ம டேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா வந்த வேகத்துக்கு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்க, அவங்க வந்ததும் சொல்கிற ஒரு விஷயம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற ஒரு விஷயந்தான். நம்ம டேவுடைய அம்மாவும் சரி அப்பாவும் சரி 2 பேருமே அந்த விஷயத்த தான் சொல்கிறாங்க. ஏன்னா லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏன் லவ் பண்ணேன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அடுத்த செகண்டே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது தான் பிரச்சனையாக போச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அதுவும் இல்லாமல் அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க ரியலைஸ் பண்ணி நம்ம டேக்கிட்ட மன்னிப்பு கேட்க, பட் நம்ம டேக்கு அந்த மன்னிப்புலாம் தேவையே இல்லை. இட்ஸ் ஓகேவா, பரவாயில்ல, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் வந்தது எனக்கு இன்னமும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி அவர் ஆசைப்பட்டது அதுதானே இல்லையா, நம்ம டேவுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்துல இருக்கணும், ப்ளஸ் நம்ம ஜிமின் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கார். அவங்க அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க நம்ம டேவை. அவங்க அப்பா கால் பிடிச்சி விடுற வரைக்கும் ரொம்ப இறங்கி வந்துட்டாரு நம்ம டேக்கிட்ட. நம்ம ஜங்குக் தான் சமையல் வேலை அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்க, ப்ளஸ் அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம டேவுடைய அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் ரொம்பவும் சேஃபாக பார்த்துக்கிறாரு. ஈவன் நம்ம ஜிமின் தான் நம்ம டேக்கு வந்து அந்த பெல்லில் ஆயிலெலாம் தடவி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தடவிலாம் விடுறது எல்லாமே வந்து நம்ம ஜிமின் தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு
பார்த்துக்கிறாரு நம்ம டேவை. கொஞ்ச நேரம் நைட்டு வாக் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. நம்ம டேவோடைய அம்மா அப்பா எல்லாருமே கெஸ்ட் ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம டேவை காட்டுறாங்க, பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த காற்றெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் வந்து நம்ம டேவை அப்படியே பேக் ஹக் பண்ண, டே ஹாப்பியா? ஜங்குக் எனக்கு வார்த்தையே இல்லை தெரியுமா? எப்படிடா? அதெல்லாம் அப்படி தான், நீ தானே பண்ண. உனக்கு நான் பண்ணாமல் யார் பண்ணுவா? ஆனால் அவங்க இறங்கி வருவாங்கன்னு நினச்சேன். பாப்பா பிறந்த அப்புறம் நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாங்க. உன் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் மேலே பாசம் இருக்கும்னு. ஆனால் நான் அவங்க சாரி கேட்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே இல்லை ஜங்குக். ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் தான் சாரி கேட்கணும்னு நினச்சிருந்தேன் தெரியுமா? ஆனால் அவங்க டோட்டலாக எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அவங்க பண்ணால் தான் தப்புன்னு ரியலைஸ் பண்ணதே எனக்கு ரொம்பவும் பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்னமும் ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. என்னது? உங்கள் அம்மா. அவங்க பேசுவாங்க. எனக்கு தோணலடா. ஏன்? அவங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் கூட என்கிட்ட சிரித்து பேசினதில்ல. ஈவன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அப்பாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். அப்பாட்ட நான் சொன்னேன், அம்மாட்ட சொல்லலை. அப்பா சொல்லிட்டாரு. இன்னொன்று, ஒரு தடவை க்ராசரி ஷாப்புக்கு போகிறப்போ அம்மாவை அங்கே பார்த்தேன். அப்போ என் வைத்தியம் பார்த்தாங்க, ஆனால் திருப்பிட்டு போயிட்டாங்க. ஓ, பேசலையா வந்து? விட, அது எப்படி விட முடியும்? சரி, பார்த்துக்கலாம். இப்போ தான் அம்மா அப்பா இருக்காங்களா, சந்தோஷமாக இரு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இருந்தாலும் நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டுலாம் செய்யாதா. என் கூட நீயும் இருக்கணும். என் புருஷன் என்னை எப்படி பார்த்துக்குறான்னு எங்கள் அம்மா அப்பா பார்க்க தேவையில்ல? ஐயோடா, என்ன? ஒன்றும் இல்லை. பார்த்துக்கிட்டது தான். அவங்க இப்போது பார்த்துட்டு தானே இருக்காங்க. எங்கே பார்த்தாங்க? நீ தான் காலையிலேருந்து வேலைன்னு இருக்கா. என்னை பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு சமம் உன் வயிற்றில் இருக்கிறது. ஐயா, என்ன நான் இல்லாமல் அது எப்படி? ஜோகு, நீ என்ன சும்மா ஒரு விஷயமும் பேசினா அதை டார்க்காகவே கொண்டு போயிட்டுருக்க. டார்க்கா? நான் டார்க்கஸ்டாகவும் போவேன், ஆனால் உங்ககிட்ட மட்டும்தான். வேறு எங்கேயாவது போய் பாரேன். போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் ஒரு குட்டி கான்வர்சேஷன் அழகாக அவங்களுக்கு கூட ஒரு லவ் டாக் போயிட்டுருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. ஒரு அழகான நாள். நம்ம டே வந்து பெட்லேருந்து அப்படியே தூங்கி எழுந்திக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம டே கிட்ட வந்துட்டு, டேக்கண்ணா சொல்லுங்கம்மா. எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காரு. பிரேக்ஃபாஸ்ட் கீழே ரெடியாக இருக்குது, போயிட்டு சாப்பிடு. நானும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். அப்பாவுமா? நிறைய திங்ஸ் இருக்குது, யார் தூக்குறது? அதனால தான். திங்ஸ் என்ன வாங்க போகிறீங்க? டேய், என்னடா நினச்சிட்ருக்க? இன்னும் 10-15 நாள் தான். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்ல. 10-15 நாள் இருக்கா? இன்னும் 1 வீக் தானே இருக்குது. 1 வீக்கா? அட பாவி, என்ன நினச்சிட்ருக்க நீனு? இது 9th மந்த்து, எப்போ வேணால் வலி வரலாம். அதனால் எல்லாத்தையும் வாங்கி முன்னாடி ரெடி பண்ணி வைக்க வேண்டாம். ஓ, பாப்பாவுக்கு கிராடல்லாம் வாங்க போகிறீங்களா? அதெல்லாம் இல்லை, பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்க போகிறோம். பட் மெயின் திங்ஸ்லாம் நீயும் ஜங்குக்கும் சேர்ந்து வாங்குங்க, புரியுதா? பேம்பஸு, அப்புறம் பாப்பாவுக்கு போட வேண்டிய குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு, வீட்டில் யூஸ் பண்ண வேண்டியது, கிளிப்பு எல்லாத்தையும் நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வெயிட் பண்ண, நிறைய வாங்கிட்டு வருவேன். பாப்பாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீ பார்க்கணும். சரிங்கம்மா. ஜிமின் வீட்டில் இல்லை, ஜிமின் யூங்கியை பார்க்குறதுக்காக போயிருக்கான். நானும் அப்பாவும் கடைக்கு போவோம். ஜங்குக்கு ஆல்ரெடி காலையில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டான். இன்றைக்கி ஒரு நாள் நீ வீட்டில் தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அம்மா 11 மணிக்கெலாம் வந்துடுவேன். மணி 9 தான் ஆகுது, 11 மணிக்கெலாம் வந்துடுவேன். ஓகேவா?
சரிங்கம்மா, சேஃபாக இரு. ம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீவுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து கடைக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம சங்குக்கும் வேலைக்கு போயிடுறாரு. நம்ம ஜிமினும் யூவியை பார்க்கறதுக்காக போயிடுறாரு. இப்போ நம்ம டே மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வீட்டில் சவுண்டே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. அவரே எழுந்திக்கிறாரு. போயிட்டு ப்ரஷ் பண்ணி மூஞ்செல்லாம் கழுவிட்டு அந்த வயிற்றில் வந்து அந்த ஆயிலெலாம் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா அப்படியே அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கழுத்துக்கெலாம் மசாஜ் அவரே போட்டுக்கிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு கீழே வந்து சாப்பிட்டுட்ருக்க. அப்படியே சாப்பிட்டுட்டே எழுந்திரிச்சு அப்படியே ஹால் பக்கமாக வராரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அவருக்கு. வயிறு கீழே அப்படியே ஒரு மாதிரி வெயிட்டாக இறங்குன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்படியே இடுப்பு பக்கம் லைட்டாக வலிய ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து நார்மலாகவே அந்த ப்ரெக்னென்சி டைம் எல்லாருக்குமே இருக்கும் தான். அந்த அப்பப்போ ஒரு மாதிரி சூட்டு வலி மாதிரி வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வலி தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் பேக் மாதிரி உட்காந்துட்ருக்காரு. பட் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு அவருடைய ஃபோனை கூட தேட முடியல. கவுச்சில் உட்காந்தவர் உட்காந்தபடியே ஒரு மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துட்றாரு. கொஞ்ச நேரம் கழித்து டோர் யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜிமினா இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு எழுந்திக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா தனியாக இருக்கிற நேரம் வீட்டில் தாப்பால் போட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்திருப்பாரு. இவர் போய் ஓப்பன் பண்ணால் தான் உண்டு இல்லையா. சரி, இப்போ ஓப்பனும் பண்ண முடியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. வெளியே காலிங் பெல் அடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடுப்பாகி என்ன தான் பண்ணுறான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு குட்டி ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலில் அப்படியே எட்டி பார்த்தா நம்ம டே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து டோரை அடித்து உதச்சி உள்ளே வந்தால் நம்ம டேக்கு வாட்டர் ப்ரோக் ஆகிருக்கு. அதாவது அந்த டெலிவரி டைம் வந்து அந்த வாட்டர் வந்து ப்ரோக் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரோக் ஆகிருக்கு. ஆன் த ஸ்பாட்டே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு நம்ம டேவை இழுத்துட்டு போயிடுறாங்க. போகிற வழியில் நம்ம ஜங்குக்கு கால் போகுது. விஷயம் தெரியுது, இந்த மாதிரி டேவை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு வந்து அடுத்த செகண்ட் ஃபோன் பண்ணி காய்ச்சி பூச்சின்னு திட்டுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம டேவோடைய அம்மா அப்பாவை. வீட்டில் இல்லாமல் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு திட்டிகிட்ருக்காரு அவங்க அம்மா அப்பாவை. ஏன்னா அவருக்கு நம்ம டேனா உயிர். டேவை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்கன்னு தான் அவர் வெளியே வந்தது. பட் இவங்களும் வெளியே போயிட்டு டேவை தனியாக விட்டு இப்படி தவிக்க விட்டது அம்மா அப்பான்னு கூட பார்க்காம போட்டு செம்மையாக திட்டிடுறாரு நம்ம ஜங்குக்கு. பட் அந்த சைட்லேருந்து அவங்களால எந்த விஷயமும் வாய் திறக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது நம்ம டேவோடைய அம்மா அப்பாவுக்கும் தெரியும் ஜங்குக்கு டேவை எவ்வளோ பிடிக்கும். அப்போ அவனுக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னா இவன் எந்த அளவுக்கு துடிப்பான்னு நம்ம டேவோடைய அம்மா அப்பாவுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு டென்ஷனில் எது பேசினாலும் இன்னமும் பெரிய ஆர்குமெண்ட்டாக தான் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கின திங்ஸ் வரைக்கும் எடுத்து புரட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவோடைய அம்மா அப்பாவும் ஆன் ஸ்பாட் அப்படியே சேமாக தான் வந்து சேர்றாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒரு பர்சன் அந்த இடத்துல நின்றுட்டு அந்த லேபர் ரூம் முன்னாடி வந்து ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் இல்லை, நம்ம ஜங்குக்கோடைய அம்மா. அந்த இடத்துல ஒரு மாதிரி அவங்க பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்ன இது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு 2 பேர் வந்து விழுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமினும் நம்ம ஜங்குக்கோடைய அப்பாவும் ஒரு மாதிரி தள்ளிக்கிட்டு வந்து விழுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜிமினை வந்து நம்ம ஜங்குக்கோடைய அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா இங்கே வந்து இருக்கும்போது நம்ம ஜங்குக்கோடைய அப்பா டேவை பார்க்க வந்திருப்பார். அந்த டைம் நம்ம ஜிமினையும் பார்த்து பேசியிருப்பார். நம்ம ஜிமின் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு வர வழியில் நம்ம ஜங்குக்கோடைய அப்பாவும் நம்ம ஜிமினை பார்த்து கையோட கூட்டிகிட்டு வந்திருப்பார். இவங்க 2 பேரும் தேய்ச்சிட்டு வந்து விழ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அப்பாவும் நம்ம ஜிமினும் தான் அப்படின்னதும் நம்ம ஜிமின் வேறு ஐயோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த லேபர் ரூமில் குட்டி அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டையில் எட்டி பார்க்குறாரு. அவர் வீட்டுக்கு வர ஒன்றும் தெரியல. ஒரு மாதிரி இப்படி சன்னாய் நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு அப்படியே கிட்ட வந்து நம்ம ஜங்குக் தான் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நீங்கள் எப்படி? பார்க்கலான்னு வந்தேன், வீட்டில் டோர் ஓப்பன் ஆகலை. இந்த நேரம் எங்கே போயிருக்க போகிறீங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஜன்னலில் திறந்து பார்த்தேன். இவன் துடிச்சிட்டு நின்னான். அதான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணேன். பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு டோரை உடைக்க சொன்னேன். ஓ, என்ன பார்க்க வந்தது இவ்வளோ நல்லதாக போச்சு. உன்னே அவன் பார்க்க வந்தேன்னு சொன்னான். நான் டேவை தான் பார்க்க வந்தேன். பாரா என்ன? இல்லை, அவனை தான் உங்களுக்கு பிடிக்காது. யார் சொன்னா எனக்கு அவனை பிடிக்காதுன்னு? எனக்கு டேவை பிடிக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் மனசில்
ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும். உன் மேரேஜை பற்றி நான் நிறைய விஷயங்கள் யோசித்து வச்சுருந்தேன் ஒரு தாயா. அப்படி இருக்கும்போது இவன் வந்ததுனால எல்லா விஷயமும் ஒரே செகண்டில் கலைஞ்சி போச்சேன்ற ஒரு ஆதங்கம் கோபம் இருக்க தான் செய்யும். அதுக்கு நான் அப்படியே கல் காரியாக இருக்க மாட்டேன் நான். போ ஓ என்ன? ஒன்றும் இல்லை, உங்கள் தாய் பாசத்துக்கெலாம் அளவே இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஆமாம், நீ எங்கே போன? அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நேரம், அதுவும் டெலிவரி டைம் கிட்ட இருக்குது. எங்கே போன நீ? அம்மா, அவனுடைய அம்மா அப்பா வந்துட்டாங்கம்மா. ஸோ அதனால் அவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த பார், இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காது, மற்றவங்க பார்த்துப்பாங்கன்ற விஷயத்த அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறது. இதுலேயும்மா நீ பண்ணுவேன்? ஆமாம், என்ன கத்தாதீங்கம்மா, ஒன்றை தான் நான் கற்றுவேன். நீ தானே அவனை கூட்டிகிட்டு வந்த, நீ தானே கல்யாணம் பண்ண, நீ தானே குழந்தை கேப்பா அப்படின்னும் போது நீ தானே கூட இருக்கணும். என் மேலே தான் தப்பு. ஏன் தான் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களோ தெரியல. அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி. இருங்க, அப்பா வந்தாரே. அப்பா, நீங்கள் எப்படிப்பா இங்கே வந்தீங்க? உங்கள் அம்மா தாண்டா ஃபோன் பண்ணி சொன்னா. பாடுறா. ஓ பரவாயில்ல, எப்படியோ ஃபேமிலியாக எல்லோரும் வந்தாச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்லி வாயை மூட கரெக்டாக உள்ள குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. இங்கே வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஐயா ஜாலின்னு சொல்லி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஜங்குக்குள்ளே கொஞ்சம் அப்படியே குறுக்குன்னு இருக்குது. நம்ம டே எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே இருந்த நர்ஸ் வந்து குழந்தைய நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க, நம்ம ஜங்கு குழந்தைய வாங்கினதும் நர்ஸை திரும்பி நிமிர்ந்து பார்க்க அந்த நர்ஸே சொல்கிறாங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க, கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட சொன்னதும் தான் நம்ம ஜங்குக்கு அந்த குழந்தையவே கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. நம்மகிட்டே ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லார் கையிலையும் அந்த குழந்தை போய் கொஞ்சினதுக்கு அப்புறமேட்டு நம்ம டேவை மீட் பண்ண விடுறாங்க. நம்ம டே கிட்ட குழந்தையும் போகுது. ஐஸ் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சுற்றி அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஜங்குக்குடைய அம்மா அப்பா, நம்ம ஜிமினு, யூங்கி, நம்ம டேவோடைய அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம டேக்கு. அதுவும் அந்த குழந்தை வேறு அழகாக இருக்குது, கேர்ள் பேபி. அழகாக அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கார் அந்த குழந்தைய. நம்ம டே வந்து கொஞ்சிறத எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆகுற மாதிரி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்து நம்ம டே கிட்ட சாரி கேட்டுடுறாங்க. ஏன்னா நான் இப்படி ஒரு விஷயத்தினால தான் நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் பிடிக்காமலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்குடைய அம்மா அந்த இடத்துல எமோஷ்னலாக அந்த டோட்டல் வார்டே வந்து எமோஷ்னல் ஆகுது. பட் குழந்தை அந்த இடத்துல அழுகிறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க குழந்தைகிட்ட டைவர்ட் ஆகிடுறாங்க. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு குழந்தையோட சேர்த்து. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பை எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல்.